அனைவருக்கும் மாலை வணக்கம். மாத்தியோசி குழுமம் மிக சிறப்பான தலைப்பு இன்றைய சூழலில் போட்டிருக்கீங்க. போற்றப்பட வேண்டியதா வளர்க்கப்பட வேண்டியதா? எப்பயுமே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் தான் இது. இன்றைக்கு பக்தி எந்த அளவுக்கு பெருகி இருக்கோ அதே அளவுக்கு எல்லாமே பெருகி இருக்கு. அதுதானே உண்மை. அதாவது ஒரு டியூப்லைட் போட்டா கொஞ்சம் வெளிச்சம் வரும், 10 டியூப்லைட் போட்டா அதிகமா வெளிச்சம் வரும். அப்படிங்கிற மாதிரி பக்தியும் அதே மாதிரி டியூப்லைட் 10 டியூப்லைட் எந்த அளவுக்கு வெளிச்சம் தருதோ அதே மாதிரி இருக்கு. அத்தனை தவறுகளும் குற்றங்களும் அதே அளவுக்கு அதை விட அதிகமா இருக்கு. அப்ப பக்தினா என்ன அப்படிங்கிற சரியான ஒரு இதுவே இல்லாம இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்ய, என்ன நம்ம வளர்த்திருக்கோமா போட்டிட்டு இருக்கோமா அப்படிங்கறதுல சந்தேகம் வருது. இதுதான் உண்மையான கதை. பயபக்தி அதாவது இறைவனை வணங்கினால் நமக்கு கட்டாயம் எந்த ஒரு தீய எண்ணமும் தீய ஒழுக்கமும் இருக்க கூடாது அப்படின்னு இருந்திருந்தா இன்னைக்கு தவறு இவ்வளவு நடக்குமா? நம்ம பிரதோஷம் அவ்வளவு கோயிலுக்கு போறாங்க, திருவண்ணாமலையில அவ்வளவு கூட்டம் வருது, திருச்செந்தூர்ல கூட்டம் வருது, எல்லாமே ப்ரொபோர்ஷனேட்டா கூடிக்கிட்டே தான் இருக்கு. மக்கள் தொகை கூட கூட எல்லாரும் எல்லாத்துக்கும் போறாங்க. அது எப்படி இருக்குன்னா அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கு, இது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கு. அப்ப அது கட்டாயமா போற்றப்பட வேண்டியதா போற்றப்படணும்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டா அது போய் சேரவே இல்லைன்னு தானே அர்த்தம். இதுதான் நிஜமான ஒரு நிலை இன்றைக்கு. அப்ப அத்தனை மக்கள் இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தர் ஒண்ணு நல்லது சொல்றாங்க, கிருபானந்த வாரியார் சொல்லாததா, வள்ளலார் சொல்லாததா, அப்படி ஒவ்வொரு தனி மனிதரும் அவ்வளவு சொல்லிட்டு போயிருக்காங்களே. ஆனா அது ஏதாவது இதுவரைக்கும் நடைமுறைக்கு வந்திருந்தா இங்க தவறுகளும் குற்றங்களும் முன்னாடி இருந்ததை விட இப்ப அதிகமாகுமா? அப்ப இங்க ஏதோ தவறு இருக்கு. அப்ப என்ன நம்ம சொல்லணும், இன்றைய சூழ்நிலையில் இறையை போற்றுதல் அப்படிங்கிறது ஏதோ போய் சாமியை கும்பிட்டோம் விரதம் இருந்தோம் அப்படிங்கிறது கிடையாது. வளர்க்கப்பட வேண்டியதுக்கான காரணம் என்னன்னா, இறை நம்பிக்கை அப்படின்னாலே முதல்ல பெற்றோரை வணங்குதல். அது வீட்டுல இருந்து ஆரம்பிக்குது. பெற்றோரை வணங்குதல், கூட பிறந்தவங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோட அன்பா இருக்கிறது. அதுக்கப்புறம் பெரியவர்களை வணங்குதல், ஆசிரியர்களை மரியாதையோட நடத்துதல். இதெல்லாம் தான் பக்தி. நம்ம எங்கேயோ தேடி போய் அவர்கிட்ட கேட்டுட்டு ஒருத்தர் சொன்னானா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, நான் இமயமலையில போய் நான் தவம் இருக்கேன்னு சொன்னான். ஆனா அவன் ஒண்ணு மறந்துட்டான், போற இடத்துக்கெல்லாம் அவனுடைய மனசும் சேர்ந்து வருங்கிறத மறந்து. அப்ப நம்ம மனது சரிப்படுத்தாமல் நம்ம மனசுல ஒழுக்கத்தையும் இதையும் வளர்க்காம பக்திங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப இத முறைப்படுத்த வேண்டியதுதான். அதனாலதான் குருகுல கல்வியில இருந்து சுவாமி விவேகானந்தர் கல்வியை பத்தி சொன்னதுல இருந்து, கலாம் கல்வியை பத்தி சொன்னதுல இருந்து, ஒவ்வொருவரும் கல்வியை பத்தி சொல்லும் பொழுது, இறை நம்பிக்கையை பத்தி சொல்லும் போது ஒழுக்கத்துக்கும் பண்பாடுக்கும் பழக்க வழக்கத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அதுதான் இறைமை, வேற தனியா ஒண்ணும் கிடையாது. ஒரு தனி மனிதன் அழகா நான் இப்படித்தான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருப்பேன், ஒரு பிரார்த்தனை என் காலையில என்னுடைய வாழ்க்கையில இருக்கும், யார் மனதையும் நான் இன்றைக்கு புண்படுத்த மாட்டேன், ஒழுக்கத்தோட நடந்துக்குவேன், இப்படி ஒரு பண்பட்ட மனது வரணும் அப்படிங்கிறதுக்குதான் பக்தின்னு ஒண்ண வச்சாங்க. பக்தி தனி இது தனிங்கிறது கிடையாது. அப்ப இன்னும் வளர்க்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் சரியான உண்மை. இதுக்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. பக்திங்கிறது இன்னொன்னு என்னன்னு கேட்டா, மகிழ்ச்சியா என்னைக்குமே மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம மகிழ்ச்சியாவே எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம மகிழ்ச்சியாவே இல்லை. எல்லாம் நிரம்பி வருகிறது ஆனால் மனம் மட்டும் காலியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கவிதை படிச்சோம். அதாவது வாசலில் செருப்புகளும் நிரம்பி வருகிறது, பீரோவில் துணிமணிகளும் நிரம்பி வருகிறது, எல்லா இடத்திலையும் எல்லாம் நிரம்பி வருகிறது, ஆனால் மனம் மட்டும் காலியாகவே இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ்வளவு பேராசையில அவ்வளவு ஆசையில எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம். நம்ம எப்படி குளிக்கிறோம் சாப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரோம். இதுதான் நடக்குது. ஆனா தர்மம் தானம் கடமை இதெல்லாம் என்னங்கிறதே தெரியல. ஒரு அரசன் இப்படித்தான், ஒரு இதோட முடிச்சிடறேன், ஒரு அரசன் இப்படிதான்
மகிழ்ச்சின்னா என்னன்னே தெரியலையே, நம்ம இவ்வளவு இருக்கே, நம்மள சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளவு இருக்கு, ஆனாலும் நம்மளால மகிழ்ச்சியா இருக்க முடியலையேன்னு சொல்லி போனான். அப்ப வந்து ஒரு குயவன் அங்க வந்து ரொம்ப ஆடி பாடி அவன் பாட்டுக்கு சந்தோஷமா இருந்தான். அப்ப வந்து அரசன் வந்து, நீ எப்படி இப்படி சந்தோஷமா இருக்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த குயவன் பதில் சொன்னானா, எனக்கு வந்து தினமும் 4 அணா கிடைக்குது. ஒவ்வொரு நாளும் அது ஒவ்வொரு நான் கரெக்டா தானம், தர்மம், கடமை எல்லாத்தையும் சரியா செய்யறேன். அதனால எனக்கு ஒண்ணு. அப்படியா அப்படின்னு கூட்டிட்டு போறான். எப்படி நீ சொல்ற அப்படின்னு. இதெல்லாம் சரியா செஞ்சா எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கலாம்னு சொன்னான். சரின்னு வா நாங்க வீட்டுக்கு போனா, அந்த அந்த அணால ஒவ்வொரு அணா ஒவ்வொருத்தருக்கு, ஒரு அணா பெற்றோருக்கு, தன்னை பெற்றவர் கடமை, அதனால அது வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தர்மம், அதாவது அவங்க அக்கா வந்து திருமணம் ஆகி திரும்பி வந்துட்டாங்க, அதனால அவங்களுக்கு கொடுக்கறது. அடுத்து தானம், நம்ம பையன் நாளைக்கு வந்து நமக்கு செய்யறானோ இல்லையோ, என்னுடைய இது, அதனால அவனுக்காக நான் இந்த ஒரு அணாவை சொல்றேன். அப்புறம் இன்னொரு அணா எனக்கு, இப்படி சொல்லி அந்த 4 அணாவை இப்படி நான் செலவழிக்கிறேன். அதனால எனக்கு எது எதிர்பார்ப்பும் இல்லை, அதனால எதுவும் இல்லை. இன்னைக்கு போய் நான் பக்தின்னு சொல்லி பெட்டிஷன் தான் சாமி கிட்ட, ஒரே ஒரு தேங்காய் பழம் இதை வச்சுட்டு இவ்வளவு பெரிய லிஸ்ட் கொடுக்குறோம் அவருக்கு. ஏன் இப்படி வேணும், அப்படி வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும், வேண்டுதல் தான் அதிகமா இருக்கே ஒழிய, நீ வேணும், நான் திருந்தணும், நான் தினமும் வந்து தவறுகளை வந்து நான் திருத்திக் கொள்ள வேண்டும், நான் ஒரு நல்ல மனிதனா இருக்கணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் தெய்வத்துக்கு முன்னாடி நின்றுதா இவ்வளவு குற்றங்களும் தவறுகளும் வரவே வராது. அப்ப பக்தியோ இறைத்தன்மையோ வளர்க்கப்பட வேண்டிய நிலையில் தான் இருக்கிறது. அது முறைப்படுத்தி சரியாக இருந்தால் போற்றப்பட வேண்டியது அழகான இன்னும் சிறப்பாக இருக்கும். வளர்க்கப்பட்ட முறை வந்து சரியாக, இன்னும் ஏதோ 10 பேர் 100ல 10 பேர் வந்து அந்த முறையா வந்து வளர்க்கப்பட்டதுனால அவங்க தெய்வங்களே வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டாள் தெய்வத்தையே வேணும்னா, பிரகலாதன் தெய்வத்தையே வேணும்னா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து முறைப்பட்டிருக்கு. எல்லா இடத்திலையும் இருக்கிறார், தூணிலும் துரும்பிலும் இருக்கிறார், சிறிய வயதிலேயே பிரகலாதன் சொல்லிட்டான். அப்போ அங்க வந்து முறைப்பட்டாச்சு அப்பவே. ஆனா நிறைய பேருக்கு அந்த மெய்ஞானம், அந்த பக்தி அப்படிங்கிறது இன்னும் வரல. அதனால வளர்க்கப்பட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி நல்லது ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு தலைப்பை தந்த ராணி சுந்தரராஜ் அம்மாவுக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி. நன்றி நன்றி அம்மா. ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல கருத்துக்கள் தெரியுமா. உங்களுடைய பேச்சு எப்பவுமே கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அதே மாதிரி தான் இந்த முறையும் அமைஞ்சிருந்துச்சு. நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு அழகான அர்ச்சனை பண்ணிட்டு போயிட்டீங்க. இறைவனுக்கு அர்ச்சனைங்கிறத விட இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே அர்ச்சனை பண்ண மாதிரி இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. நம்மளுடைய நடுவர் அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க உங்களோட உரைக்கு அப்படின்னு கேட்கலாங்களா? நம் குடும்பத்துடைய புன்னகை அரசி, புன்னகை பூக்களால் இன்று நம்மை அர்ச்சித்திருக்கிறார்கள். அதற்கு நாம் பெருமைதானே படணும், சிறுமைப்பட தேவையில்லை. எல்லாமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, அம்மா வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே கூட்டம் நிரம்பி வழியுது என்று சொல்றாங்க. கூட்டம் நிரம்பி வழிந்து என்ன பயன்? குற்றங்களும் அநீதிகளும் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றன அல்லவா? இதை வந்து பார்க்கணும் என்று சொல்றாங்க. அப்ப வந்து அந்த இந்த தலைமுறைகிட்டையும் சரி, இளைஞர்கள்கிட்டையும் சரி, பிள்ளைங்க மனசுலயும் சரி, நாம என்னன்னா அந்த இறை நம்பிக்கையை நாம் வந்து விதைக்க வேண்டும் என்று அம்மா கூறுகிறார்கள். ஏனென்றால் 100%ல் 10% தான் உண்மையான இறை நம்பிக்கை இருக்கிறது. உண்மையான இறை நம்பிக்கையோடு கோயிலுக்கு செல்கிறார்களே தவிர எல்லோரும் வந்து பக்தியோடு செல்வது இல்லை என்பதுதான் அம்மையாருடைய வாதம். அப்ப பக்தி என்ன இருக்குன்னா, நீ தனிப்பட்ட முறையில இறைவனை போய் சென்று வணங்குவது பக்தி அல்ல. நீ இருக்கின்ற இடத்தை யார் யாரை மதிக்க வேண்டும்? தாய் தந்தையரை மதிக்க வேண்டும், பெற்றோரை மதிக்க வேண்டும், குருவை மதிக்க வேண்டும். இவர்களை எல்லாம் மதித்தாலே இறைவன் நீ இருக்கின்ற இடத்திற்கு வந்து சேர்வான் அல்லவா? கண்டிப்பாக அல்லவா? அம்மா நீங்க சொல்லும் போது பார்த்தா அந்த 2 வரிகள் சொல்லணும் போல இருக்கு. எப்பவுமே எல்லா இடத்துலயுமே நான் இந்த வரிகளை சொல்வேன். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. எத்தனை பேர் நம்ம தாய் தந்தையரை மதிக்கிறோம்? உண்மையாகவே இன்றைய தலைமுறையினர் வீட்டில் ஏதாவது ஒரு வேலை சொன்னா செய்யறாங்களாம்மா? அதுவே ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த
ஹீரோவோட படத்துக்கு போய் மாலை போடுறது, பாலாபிஷேகம் பண்றது, வீட்டுல இருக்கிறவங்க பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போடா 1/4 லிட்டர் சொன்னா கூட அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்து தரமாட்டானுங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா குடம் குடமா தூக்கி நான் அவங்களுக்கு வந்து வேலை செய்யறேன் அன்னிட்டு. ஆனா உண்மையா கஞ்சி ஊத்துறதோன்னாவோ அம்மா அப்பா தான். இன்னும் இந்த இளைய சமுதாயம் இது போல ஒரு நிலைமைத்தான் இருக்கிறாங்களே தவிர இறை பக்தியோட அவங்க இல்ல. கோயிலுக்கு போலாம் வாங்குறாங்க. ஆமா, யார் போறாங்க கோயிலுக்கெல்லாம்? எனக்கு சினிமாக்கு புக் பண்ணு. நம்ம முந்தானத்து கூட என்னுடைய வேலை செய்யற சகா கிட்ட கூட தீபாவளிக்கு ஏதாவது கோயிலுக்கு போனீங்களான்னா, இல்லப்பா எங்க இந்த பிள்ளைங்க இந்த காலத்துல நம்ம சொல் பேச்சு கேக்குதுங்க, அமரன் படத்துக்கு நைட் புக் பண்ணாங்க, அதுக்கு போயிட்டு வந்து மறுநாள் ஃபுல்லா தூங்கிட்டு இருக்காங்க, கோயிலுக்கு போலாண்டான்னா நைட்டு சினிமாக்கு போயிட்டு வந்து 11 மணிக்கு எழுந்தாங்க. அதாவது கோயில் என்பது வயதானவர்கள் மட்டுமே செல்லக்கூடிய தலம் என்று நினைத்து கொண்டார்கள். அதே போல் நம்மில் கூட பல பேர் காசிக்கு போலீங்களா போலாமான்னு கேட்டா, காசிக்கு போற வயசு இன்னும் இருக்குன்னுவாங்க. வயசு இருக்கும், ஆனா நமக்கு வந்து இறைவன் விதித்திருக்க வேண்டும் அல்லவா? நமக்கு எத்தனை விதி என்று தெரியாதல்லவா? நாம் நினைத்தால் எல்லா நேரங்களிலும் நாம் இறைவனை சென்று வழிபடலாம். அது போல அம்மையார் அவர்களுடைய கருத்து பாத்தீங்கன்னா ஆணித்தரமா முத்து முத்தாக இருந்தது. அப்ப நாம் இறை நம்பிக்கையை விதைக்க வேண்டும், விதைக்கின்ற நிலையில்தான் நாம் இருக்கின்றோம் என்ற கருத்தை அம்மையார்கள் தன்னுடைய அணிக்கு வலு சேர்க்கின்ற வகையில் கூறி சென்றார்கள். வாழ்த்துக்கள் அம்மா.